ஓகே ஓகேப்பா. ஓகே ஏன் இந்த இது வர பாருப்பா, இந்த மோசோ நான் ஏதோ ஒண்ணு இருக்கு பாரு, சிம்பிள்ஸ். பாப்பன அது தோட்டல அது அது வரல பாரு தம்பி. நான் இந்த வீடியோ ஆடியோ ஆடியோ பக்கத்துல ஒரு இது இருக்கு பாரு, சிம்பிள்ஸ். ம் அது எமோஜி அந்த இல்லண்ணா. எமோஜி எமோஜி வரலையா? வரல பாரு. பக்கீஸ் ரியாக்ஷன். ஓ, நம்ம நீ அப்பப்ப அந்த இது தம்ஸ் அப் கொடுக்கறதுக்கு வரல. ஆமா 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 ஆமா. காணுமே, ஏன் வரலன்னு தெரியலையே. ஒருவேளை நான் அது இது கூகுள் ப்ரோ ஆக்டிவேட் பண்ணேன், ஜெமினி ப்ரோ. மேபி அதனால எக்ஸ்ட்ரா தானே வரணும், ஏன் இது பண்ணுறான்? அது வரல. நாட் அவைலபிள். ரெக்கமெண்டேஷன் அலர்ட் அவைலபிள் ம் அவைலபிள் இன் திஸ் கால். சரி விடு. சரி, போன போட்டு ஸ்டார்ட் பண்ணு. ஓகேப்பா. எஸ், ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து மிடில் ஆஃப் த ஃபனலில் இருக்கோம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பிராண்ட் அவேர்னஸ் பார்த்தோம், டிராஃபிக் கேம்பெயின் பார்த்தோம், என்கேஜ்மெண்ட் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லீட்ஸ் கேம்பெயின். ஓகேவா, அதாவது நம்மளுடைய ஒரு பிஸ்னஸ்க்கோ இல்லை நம்மளுடைய ஒரு சர்வீஸ்க்கோ, ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு தேவை லீட்ஸ். லீட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நம்ம இந்த டைமில் லீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கஸ்டமருடைய டேட்டா, அவங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இது போல் டேட்டாஸ் தான் நம்ம லீட்ஸ்னு சொல்லுவோம் கைஸ். ஓகேவா, அதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அந்த கேம்பெயின் நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், இதில் என்னென்ன இது இருக்குது, அதை நம்ம மேட்சாக நம்ம எது அதிகமாக யூஸ் பண்ணுவோம், எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு இது பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகேப்பா, தெரியுதுப்பா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. కింద కూర్చున్నాను క్లాస్లో హాల్ తీసే వరకు దానికోసం పోపట్టు అమ్మ తెరుపు, నేను నాన్న క్లాస్ నుంచి వస్తాను. పో, టాయ్స్ ఎత్తుకుందా, టాయ్స్ ఎత్తుకు బయట పో. ஓகே கைஸ், ரவீனா வாய்ஸ் கேட்குதா? கேக்குது கேக்குது. ஓகே 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 கேக்குது கேக்குது கேக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ். நான் சிம்பிளாக சொன்னபடி, ஆக்சுவலாக நம்ம எதுக்கு இந்த லீட்ஸ் ஜென்ரேஷன், நம்ம இந்த கேம்பெயின் எதுக்கு ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சர்வீஸ்க்கோ ஒரு பிஸ்னஸ்க்கோ லீட்ஸ் கொண்டு வரது தான் இதனுடைய நோக்கம். நம்ம மெயினாக இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேம்பெயின் கைஸ். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பிராண்ட் அவேர்னஸாக இருக்கட்டும், இல்லை டிராஃபிக்காக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் விட லீட் ஜென்ரேஷன் நிறைய யூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லா பிஸ்னஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, சின்ன ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சர்வீஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த கேம்பெயின் நம்ம யூஸ் பண்ணலாம் கைஸ். எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் எந்த கேம்பெயின் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ. ஓகேவா, என்னென்ன இது இருக்குது, வெப்சைட் கன்வர்ஷன். ஓகேங்களா, நம்ம கேட்லாக் வச்சு இது பண்ணுறது. ஒரு நிமிஷம் கைஸ், இது மாறி இருக்குது. ஓகே, நான் சொன்ன முடியாது, மிடில் ஆஃப் த ஃபனலில் தான் இருக்குது கைஸ். ஓகேங்களா, என்னென்ன கேம்பெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லீட் ஃபார்ம் வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம லீட் ஃபார்ம் வச்சு தான் நம்ம எப்படி லீட்ஸ் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி கால்ஸ் வச்சு எப்படி நம்ம லீட்ஸ் கொண்டு வரது, அப்புறம் வாட்ஸ்அப் கேம்பெயின், மெசஞ்சர் கேம்பெயின்,
இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இல்லை ரீல்ஸை வச்சு நம்ம எப்படி லீட்ஸ் கொண்டு வரது, சேம் டைம் நம்ம நார்மலாக நம்மளுடைய வெப்சைட்டை வச்சு நம்ம எப்படி லீட்ஸ் கொண்டு வரது அப்படிங்கிறது தான் இத்தனை கேம்பெயின்ஸ் இருக்குது கைஸ். இதில் நம்ம அதிகமாக நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லீட் ஃபார்ம் இது காமனான ஒரு கேம்பெயின் கைஸ், எல்லா பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கால்ஸு, நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த என்கேஜ்மெண்ட் கேம்பெயினில் கால்ஸ் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் பார்த்தோம் இல்லைங்களா, அதுபோல் இதில் வந்து லீட்ஸ் கேம்பெயின், கால்ஸ் வச்சு நம்ம லீட்ஸ் கொண்டு வர்றது. சர்வீஸ் பிஸ்னஸ்க்கு இந்த லீட் ஃபார்மும் கால்ஸ் கேம்பெயினும் அது வந்து சர்வீஸ் பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா. சேம் டைம் அதே மாதிரி நம்ம இந்த வெப்சைட்டை வச்சு லீட்ஸ் கொண்டு வரலாம், நம்ம வாட்ஸ்அப் வச்சும் லீட்ஸ் கொண்டு வரலாம். எதுவுமே இல்லை இப்போது சப்போஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு எதுவுமே இல்லை, ஒரு வெப்சைட் இல்லை, லேண்டிங் பேஜ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னும்போது நாம் இன்றைக்கி நம்ம எப்படி இது பண்ணுறோன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஃபார்ம் நம்ம ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் இருக்கும், அந்த ஃபார்மை வச்சு நம்ம அழகாக லீட்ஸ் கொண்டு வரலாம் கைஸ். எதுவுமே இல்லை வாட்ஸ்அப் வச்சு நம்ம லீட்ஸ் கொண்டு வரலாம். அதனால் வந்து இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப லோ பட்ஜெட்லேயும் ரன் ஆகும், இது லோ பட்ஜெட்டில் ரன் ஆகும், நல்ல ரிசல்ட் இருக்குங்க கைஸ். எவ்வளோ அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 300 இல்லை நம்ம 200 கூட இது பண்ணலாம். மினிமம் ஒரு 300 கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2005 அது கஸ்டமருடைய இது பட்ஜெட்டை பொறுத்து நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் கைஸ். ஓகேங்களா. மிடில் ஆஃப் த பனலில் வந்து இது லாஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் சேல்ஸ் கேம்பெயின் தான். நம்ம இதில் என்னென்ன கேம்பெயின் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் கேம்பெயின் போயிடலாம். சேல்ஸில் இருந்து எல்லாமே நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் கைஸ். ஓகேவா கைஸ். யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? இனிவன் யார்? 2 பேர் தான் இருக்கீங்க. அபி சதீஷ் 2த்துல யாராவது ஒருத்தர். சதீஷ் யார் செய்யறா? நீ பண்ண மாட்டேற, அப்ப கூட சதீஷ் பண்றேன்னு தான் சொல்ற. ஏற்கனவே நான் சொன்னேன், என்கிட்ட லேப்டாப்ல ஒரு தூரம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது ரவீன், எப்பவுமே காரணமே சொல்லக்கூடாது ரவீன். கிளாஸே முடிய போகுது, லேப்டாப் இல்லையா இவர்கிட்ட? சரிப்பா, சாரி, மன்னிக்கணும். சதீஷ் அபி யாரு இது பண்றீங்க 2 பேர்ல? யார் பண்ணாலும் சரிதானா. சரி கூட பண்ண அபி. அபி பண்ண அபி நீங்க கட் பிரசன்ட் அபி ஒரே நிமிஷம். ஓகே. அபி இது செலக்ட் பண்ண அபி, கீழ லீட்ஸ் தான் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே. கீழ இல்ல மேல அந்த இதோட காட்டுது அபி ஸ்கிரீன். மேல கண்டினியூ கொடு. தெரியுதா இல்ல ஸ்கிரீன் தெரியுது அபி, ஆனா வந்து இப்பதான் தெரியுது. ஓகே. நியூ லீட்ஸ் கேம்பெயின் போட்டுரு டாபிக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய இதுவே பார்க்கலாம் கைஸ். இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு நம்ம சப்போஸ் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு ஃப்ரீ லான்ச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி கஸ்டமர் எடுக்கிறது, நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு நாம் எப்படி கஸ்டமர் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எப்படி நம்ம லீட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இது போட்டுக்கோ டாபிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே போட்டு சார், இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் SMM போட்டுக்கோ.
ஓகே சார். அப்படி இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான் அபி. இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கரெக்டாக இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான். ஓகேவா? சரி, அதை அப்படியே விட்டுரு. அதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணு அபி. ஓகே, ஃபேஸ்புக் அது கரெக்டாக இருக்குது அபி. அது அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு சரியாக போயிடும். அவ்வளோ. அதான் 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 வியூ இது கூட வியூ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துரு. ஓகே, அது போயிடும் அது. ஓகே ஓகே, அப்படி கீழே வா. ஓகே, மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ் அது கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே அது கொஞ்சம் கிளிக் பண்ணு. அதே போல் 2 ஆப்ஷன் இருக்கும் அதில். ஓகேவா? ஒரு ஆப்ஷன் வந்து மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ். ஓகேவா? இது அதிக லீட்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? இன்னொன்று மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கான்வர்சேஷன் லீட்ஸ். அதாவது ஒரு கான்வர்சேஷன் க்ரியேட் ஆகி அந்த கான்வர்சேஷன் கம்ப்ளீட் ஆனால் தான் ஒரு லீடாக எடுத்துக்கும். இதில் வந்து லீடு கம்மியாக இருக்கும், ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா லீடு நமக்கு கம்மியாக வரும், ஆனால் குவாலிட்டியான லீடு வரும். கான்வர்சேஷன் எல்லாம் இதுவாகி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அது குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் லீடு வந்து ஃபேஸ்புக் நமக்கு கொடுக்கும். ஆனால் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட், நமக்கு லீடு வந்து அதிகமாக கிடைக்கும். அதில் நாம் ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியது தான். இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு 1 மந்த்தாக ரன் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து லீடு வந்து இதுவாகும். அதுக்கப்புறம் குவாலிட்டியான லீடை நம்ம இதை எடுத்துக்கலாம். கீழே வா பேபி. ஒரே நிமிஷம். கன்வர்ஷன் ஃபார்ம்ஸ் சும்மா நோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் ஃபார்ம் மட்டும் என்ன பி? இல்ல அந்த இன்ஸ்டன்ட் ஃபார்ம்னு எழுதிக்கிறேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இது என்ன கொடுத்துருக்குன்னு மேலே பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ். ஓகே ஓகே, இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான். சரி அப்படியே கீழே வா. பட்ஜெட் போட்டுருங்க, ஒரு 300 போட்டுருங்க. டேட்டு கொடுத்துருவி. ஆமாம். நான் முதல்ல ஆடியன்ஸ் செட் பண்ணிடலாமா? ஆடியன்ஸ் செட் பண்ணிடலாம் சார். சுவிட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் கொடுத்துரு. டேட் முடிச்சோடனே ஃபஸ்ட்டு இதை மாற்றிடுங்க, அவ்வளோதான். இதை மாற்றிட்டு ஆக்சுவலாக இதில் ஏஐ ஆடியன்ஸே நல்லா ஒர்க், ஏஐ ஆடியன்ஸ் கூட கொடுக்கலாம். அப்படி இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம், நம்ம சுவிட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த ஏஐ ஆடியன்ஸும் கொடுக்கலாம். ஏஐ ஆடியன்ஸ் கொடுக்கும்போது நிறைய நமக்கு லீட்ஸ் வரும், ஆனால் குவாலிட்டியான லீட்ஸ் வராது. ஓகேவா? ஏஐ அதுக்கு என்ன சொல்கிறது, மெட்டா என்ன பண்ணோம், அதுக்கு விருப்பப்படி வந்து ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதனால தான் எப்போவுமே இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஏஜ் வந்து ஒரு 25 பிஸ்னஸ் பீப்புள் என்ன 28 கொடு அப்படி. 28 to 55. 55 ஓகே தான். ஓகேவா? ஜெண்டர் கொடுத்துரு. ஆல் ஜெண்டர்ஸ். ஜெண்டர் ஆல் ஜெண்டர் தான். அந்த லாங்குவேஜ் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீடைல் டார்கெட். அப்படியே லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டியா? மேலே வந்திருக்குமே. லொகேஷன் அங்கே இருக்கு பாரு.
இதை செலக்ட் பண்ணல. அதான் அதை கேட்டேன். அப்படி தமிழ்நாடு கொடுத்துரு அப்படி. தமிழ்நாட்டில் நமக்கு எந்தெந்த சப்போஸ் சிட்டி மட்டும் வேணும்னா அழகாக சிட்டி மட்டும் கூட எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் வேணும், இல்லை அந்தந்த சிட்டியுடைய பின்கோட் நம்பர் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை இப்போ வெள்ளூர் வேணும், சென்னை வெள்ளூர் அப்படின்னு சொன்னால் சென்னை வெள்ளூர்னு டைப் பண்ணி அது மட்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அபி இது கொடுத்துரு அபி. டைரெக்டாக டெமோகிராஃபி போய்ட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்தோமே, சேம் இன்ட்ரெஸ்ட் தான். ஆல்ரெடி நேற்று 2 இதுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், அதே தான். ஓகேவா? ஜாப் டைட்டில் போய்ட்டு ஃபவுண்டர் CEO and co-founder. CEO and founder இருக்கு, அதுவும் கொடுத்துரு. co-founder இருக்க பாரு அபி. co-founder, producer, founder, director, CEO. டைரக்டர் வேண்டாம். சரி அபி, ஓனர் கொடுத்துரு அபி. அது இல்லைன்னு விட்டுரு. நம்ம இது செலக்ட் பண்ணுறல, ஃபவுண்டர் அண்ட் co-founder and producer. வேற ஆப்ஷன் இல்லையா? co-founder and CEO. அது கூட அபி. நான் ஏற்கனவே இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம், கூட அது கூட. அதுக்கடுத்து ஓனர் கொடுத்துரு அபி. மேனேஜிங் டைரக்டர் எம்டி. சூப்பர். ஓகே, ஓனர் கொடுத்துரு அபி. ஓனர் கொடுத்துறியா? அதான் மேனேஜிங் டைரக்டர். சிஇஓலாம் எடுத்துட்டோம்ல. வேற ஏதாவது? ஓனர், மேனேஜிங் டைரக்டர். அதில் சஜஷனில் வேற ஏதாவது இருக்கப்பா செலக்ட் பண்ணுற மாதிரி? ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். அதுவும் கூட அபி. PA2 அது ஏதோ வந்துக்குது பாருப்பா. PA2 மேனேஜிங் ஏதோ இருக்கு பாரு. ஆமா இருக்கு பாரு. PA லாஸ்ட் லைன் சூப்பர். PA2 மேனேஜிங் டைரக்டர். PA எதுக்குண்ணா? தேவலன்றியா? PA யாரு? PA அவங்க பர்சனல் அசிஸ்டன்ட். பர்சனல் அசிஸ்டன்ட்ல இருந்து மேனேஜிங் வரைக்கும் இருக்குமான்ட்டுதான். இல்ல பர்சனல் அசிஸ்டன்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். என்ன மேக்ஸ் என்ன டிபினே தெரியல. சரி அபி. அபி அடுத்து டெமோகிராஃபி போயிடு அபி. ஒர்க்கு இண்டஸ்ட்ரி போயிடலாம். இண்டஸ்ட்ரி போயிடு. ஓகேவா? கம்பெனி சைஸு அபி. கம்பெனி சைஸ் இருக்கும் பாரு. ஒரு எம்ப்ளாயில இருந்து 10 எம்ப்ளாய், இல்ல 50 எம்ப்ளாய், 100 எம்ப்ளாய் அந்த மாதிரி இருக்கும் பாரு. கம்பெனி சைஸ்ன்னு சொல்லி. கம்பெனி சைஸ் ஒரு எம்ப்ளாய். அதே மாதிரி 10ல இருந்து 100 இருக்கும் பாரு. அதையும் செலக்ட் பண்ணு. 11ல இருந்து 100 சாரி இருக்கு பாரு. 11ல இருந்து 100, 100ல இருந்து 500. இது மீனிங் என்ன அப்படின்னா, அத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க சேலரி கொடுக்குற அளவுக்கு அவங்க ஓனர்ஸ். அவங்களும் டார்கெட் பண்றோம். அவங்கதான் அப்படியே. இதுல அப்படியே கம்பெனி டிசிஷன் மேக்கர்ஸ் இருக்கா பாரு. கம்பெனி டிசிஷன் மேக்கர்ஸ். அப்படி இல்லைன்னா டைப் பண்ணு. கம்பெனி சைஸ் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், அதுமா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, எஜுகேஷன் போகுது. இல்ல டிசிஷன் மேக்கர்ஸ் டைப் பண்ணிடு. அதுக்கு
சைட் பண்ணியா சார் அபி அது? அது வரவே இல்லை. அப்படியா? Decision makers. Business decision makers. ஓகே ஓகே, அது கூட போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெமோகிராஃபி தானே போடு. Demographic. ஆ, பிஸ்னஸ் டிசிஷன் மேக்கர். அப்புறம் அபி இன்ட்ரெஸ்ட் போயிடு அபி. இல்லை அப்படியே டைப் பண்ணிவிடு, இல்லை இன்ட்ரெஸ்ட்டில் கூட இது பண்ணு. ப்ரௌஸில் போயிட்டு இன்ட்ரெஸ்ட்டில் போயிடு. பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஓகே, அது ஃபஸ்ட்டு அதே செலக்ட் பண்ணு அபி. கன்ஸ்ட்ரக்ஷன். Construction. ஓகே, இண்டஸ்ட்ரி தான். ஓகே. அப்புறம் ஒரு நிமிஷம். அக்ரிகல்ச்சர். இருக்கு பாரு. வேற ஏதாவது கூட இது செட் ஆகுற மாதிரி ஏதாவது இருக்கா பாரு. ஸ்மால் பிஸ்னஸ் இருக்கா பாரு அபி. Small business and finance. ஓகே ஓகே ஓகே, அது ஓகே தான் அபி. இந்த என்டர்பிரினர்ஷிப் இருக்கும் பாரு அபி. என்டர்பிரினர்ஷிப், பிஸ்னஸ். ஓகே. அப்புறம் அபி மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறவங்களும் டார்கெட் பண்ணலாம். Marketing. ஓகே, 2 இருக்குல்ல அபி. அது மேனேஜ்மெண்ட்டா? Management. ஓகே அபி. ரீட்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குப்பா. ரீட்டைல் இந்த B2C வரும் அதில். Okay. ஓகே ஓகே. ஆ, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றோம்ல, ஆமாம் அதுல ரைட் சைடுல இப்போ யார் யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு டேப் இருக்குல்ல, ஆமாம் இருக்கு. அது வந்து க்ளோஸ் பண்ணிடுப்பா, இல்ல மினிமைஸ் பண்ணிடு. ஆமா, அது இருக்கிறதுனால ம், இப்போ அபி ஷேர் பண்றது இது வந்து ரொம்ப சின்னதாகவும் தெரியுது. நான் க்ளோஸ் பண்ணி தான் பாரு வீடியோ காமிச்சது. நம்ம மொபைல்ல வீடியோ பாக்குறப்போ ரொம்ப சின்ன சின்னதா தெரியுதுப்பா. ஜூம் பண்ணி பார்த்தேன் நான். அப்படியா? நான் அந்த ஃபேஸ்புக் பேஜையும் ம் காலும் பார்த்தேன், கால் கண்டேன். ம் ம். அதெல்லாம் அப்படிதான் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தேன். உள்ள பாதி வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் அட்டன் பண்றோம் பாத்தியா, அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும். நம்ம அது ஜூம் மீட்டிங்ல போலாம்ல. நான் பேசாம ஜூம் மீட்டிங்னா நம்ம இதெல்லாம் இது மேல காட்டும். இல்ல அபி, அதில் 40 மினிட்ஸுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ண முடியல அபி. ஆமாம், ஃப்ரீயில் இது பண்ண முடியல. பெய்டு தான் வந்து இதுவாகுது. ஓகே ஓகேண்ணா. ஆமாம்மா, இது கூகுள் மீட்டில் போட்டு நான் இப்போ இதுக்கு ரெக்கார்டிங் மட்டும் செப்பரேட்டாக போட்டுக்கிறேன். ஓகே அப்போ ஓகே. செப்பரேட் நம்ம 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்காக தான் பார்க்குறேன். அது மட்டும் நீயே வீடியோ ஓபன் பண்ணி பாரு. அந்த இருக்குல்ல, சரி, இதை அதுல மினிமைஸ் பாரு. பண்ணுறது எதுனா ஆப்ஷன் இருக்கா நான் பார்க்குறேன். சரிப்பா. சரி சரி அபி, நீங்கள் கண்டினியூ. லாஸ்ட்டாக என்ன கொடுத்தோம் அது? லாஸ்டா ஸ்மால் பிசினஸ் அதெல்லாம் முடிச்சிட்டோம். என்டர்பிரினர்ஷிப், மார்க்கெட்டிங், பிசினஸ். மேலே ரீட்டைல் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக ரீட்டைல் தான் கொடுத்தோம். ஓகே ஓகே அபி. ரீட்டைல். ஓகே 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 அபி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கு.
சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங், அதெல்லாம் அப்படியே இருக்கு. அது ஓரியன்டாக என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து அப்படியே இருக்கு. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அது அது வேண்டாம், அது வேண்டாம். ஸ்மால் பிஸ்னஸ் கீழே இருக்கு பாரு அப்படி, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். பிஹேவியர்ஸ். பிஹேவியர்ஸா? ஆமாம், பிஹேவியர்ஸ் தான் வரும். அவங்க ஓனர் தானே, அது செலக்ட் பண்ணு. எவ்வளோ வந்திருக்கு பாரு அப்படி சைஸு. $10 lakh 10 crore அது. ஆக்சுவலா எவ்வளோ 10 crore 7 lakh. அது 1 crore 10 7 crore, lakh. சரி. 10 crore 1 crore 7 lakhs. 1 crore 7 lakhல இருந்து 12 crore ஆகுது. 10 crore தானே வரும். 10 crore 7 lakhs வருமா? இல்ல 1 crore தான், 1 crore தான். 1 crore 7 lakh 70 lakhs வரும். ஆமா 1 crore தான். 1 crore 7 lakhs இருந்து 1 crore 25 lakhs இருக்கு. 1 crore 25 lakhs வருதுண்ணே. ஆடியன்ஸ் ரொம்ப ப்ராடா தான் இருக்கு. என்ன அப்படி இன்னும் ஒரு முடிவுக்கு வரலையா? என்னண்ணா போதுமா? போதும் அப்படி ரொம்ப இதுவே இது பண்ண முடியுமா, ரிமூவ் பண்ண முடியுமா பார்க்கலாம். ரொம்ப இதுவாக இருக்கு ஆடியன்ஸ் சைஸு. ஆக்சுவலாக வந்து இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி இப்போ எல்லாமே நம்ம இது பண்ணுறோம், ஓகேவா? சப்போஸ் நம்ம ரியலாக வந்து இது ரன் பண்ணுறோம் அப்படின்னா இதே வந்து காப்பி பண்ணி ஒரு 2 to 3 ஆட் செட்டாக போட்டுடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இருந்தால் போதும், பரவாயில்ல. பட் ஆட் ரன் பண்ணும்போது இவ்வளோ இதுவெல்லாம் ஒன்றா போடவே போடாதீங்க. ஒரு 10 to 25 lakhs ஓகே, மினிமம் 10 lakhs, மேக்ஸிமம் 25 to 30 lakhs கூட ஓகே. அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே இது பண்ணி மாற்றி விட்ருங்க. ஒன்றும் இல்லை, காப்பி பண்ணி அப்படியே திரும்ப இன்னொரு ஆட் செட்டாக போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். ஓகே, ஆடியன்ஸ் சேவ் கொடுத்துரு அப்படி. ஓகே. எனக்கு தெரிஞ்சு லீட் ஃபார்மே லீட்ஸ் தேவையில்லாம இருக்கு. லீட்ஸ் தான் லீட் ஃபார்மே எடுக்குவோம். ஆமா, போதும் லீட் ஃபார்ம் கொடுத்தாவே போதும். ரிப்ளேஸ்மெண்ட்டை மாத்திரு. ஆடியன்ஸ் நெட்வொர்க் எடுத்துரு அப்படி. ஓகே ஓகே. வேற என்ன, நெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட் கொடுத்துரு, அவ்வளோதான், வேற எதுவும். அப்படி கிரியேட் இதுலேயே விட்டுரு அப்படி. கிரியேட் ஆடுங்களா? அதுலேயே விட்டுரு, அதில் கிரியேட் ஆடே விட்டுரு.
ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அதாவது நமக்கு இமேஜ் வேணும், இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு ஓகே நம்ம அதுக்கப்புறம் நம்ம இது வச்சுக்கலாம் அபி. அபி க்ளோசிங் டேட் போடல போற அபி, என்னண்ணா க்ளோசிங் டேட் போடல போற. எண்ட் டேட்டா? இதுல எண்ட் டேட் வரும். ஃபர்ஸ்ட் இதுல தானே வரும். இல்ல எண்டு டேட்டா இதுல எண்ட் டேட் வரும். ஸ்டார்டிங்ல தானா? ஸ்டார்டிங்ல தானே எண்ட் டேட் வரும். ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் ஸ்டார்டிங்ல தான். ஓகேப்பா. இன்னைக்கு அது கூட இதுவா உன்னிப்பா கவனிச்சிருக்காரு அண்ணா சார், ஏதோ மிஸ் ஆகுதுன்னு. எது சொல்றாரு? அப்படி கீழே வந்துரு அபி, அப்படி கீழே வா. ஓகே, கிரியேட் ஃபார்ம் கொடுத்துரு அபி. டாபிக் டைட்டில் கொடுத்துரு அபி. ஹெட்டிங் கொடுத்துரு. என்ன கொடுக்குறது? இப்போ நம்ம ஆடுக்கு நேம் கொடுத்துருவோம். இப்போ கொடுத்துமா அதே தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லீட் ஃபார்ம். ஓகே. அபி ஒரே நிமிஷம் அபி, இது யாரோ காலிங் பில் எடுத்துறாங்க, ஒரே நிமிஷம் இரு. ஓகே நீ அப்படியே டைப் பண்ணுற வந்துடுறோம். ஓகே. அபி அப்படி கேக்குது இல்ல? கேக்குதுண்ணா. ஓகே ஓகே அபி, ஓகேவா? அப்படி இந்த ஃபார்ம் டைப் மோர்லேயே இருக்கட்டும், ஓகேவா? அந்த மோர் இதுவே இருக்கட்டும், அதே தான் இது. நான் இப்போ அங்கே ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இது மோர் வால்யூமு. நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு குவாலிட்டியான லீடு வேணும் அப்படின்னும் போது நம்ம இந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இனிஷியலாக இதையே செலக்ட் பண்ணிக்கலாம், மோர் வால்யூம். இப்போ குவாலிட்டியான லீட் தேவைன்னா நம்ம எதுனா செலக்ட் பண்ற மாதிரி வரும்? இல்லை, அந்த ஹையர் இன்டென்ட் இருக்குல்ல அபி, அது குவாலிட்டி லீடு. ஆமாம், இது குவாலிட்டியான லீடு. அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு இப்போ லீட் ஃபார்ம் நம்ம ரன் பண்ணுறோம், இப்போ ஒரு 1 மந்த்தோ ரன் பண்ணுறோம், இல்லை 2 மந்த் ரன் பண்ணுறோம், கண்டினியூஸாக ஒரே இதை ரன் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ஸ்லோ ஆகும், ஆடுடைய பர்ஃபார்ம் வந்து டவுன் ஆகும். அது மாதிரி நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இது வந்து நல்ல குவாலிட்டியான லீடாக எஃபியை வந்து மெட்டாவே நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுப்போம் அப்படி. ஓகே ஓகே ஓகே. அது எப்போ நம்ம செய்யணும் அப்படின்னா, இனிஷியலாக நம்ம கொஞ்சம் ஆட் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணணும், ஓகேவா? நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு லீடு தான் வேணும், இது வேணும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு இதில் என்ன இந்த ஹையர் இன்டென்ட்டில் ஒரு இஷ்யூ என்னென்னா,
காசு அதிகமாக கட் ஆகும். ஓகே, இனிஷியல் ஓகே ஓகே ஸ்டேஜில் வந்து இது அமௌண்ட்டு நமக்கு கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், இல்லை கஸ்டமர் வந்து அமௌண்ட் கொஞ்சமாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, லீட்ஸை வந்து அவர் ஃபில்டர் பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு குவாலிட்டியான லீடு வேணும், அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கும்போது நம்ம இதை வச்சு கூட நம்ம ரன் பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜில் கூட இதை வச்சு ரன் பண்ணலாம். ஓகே ஓகே காஸ்ட்டு தான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும். ஓகேவா? சரி அபி, அதை இது பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணு. நெக்ஸ்ட் கூட அபி. இது ஆப்டிமைஸ்லயே இருக்குங்களா? இருக்கட்டும் அபி, இரு. அபி மேனுவல் கொடுத்துறாது. ஓகேண்ணா. ஓகே, நம்ம அந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கூட அபி. அபி மேலே போ. ஓகே அபி, கிரீட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிடு அபி. அதான் கிரீட்டிங் ஒன்றும் இல்லை, நம்ம வெல்கம் மெசேஜ் அதெல்லாம் போகும்ல, அதுதான் அது. நம்ம அது வேண்டாம், அதை ஆஃப் பண்ணிவிடு. ஏன்னா நம்ம லீட் ஃபார்மும் வச்சுட்டு அதையும் வச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் கூட அபி. ஓகே நைஸ். இதில் வந்து அபி கொஞ்சம் அப்படியே கீழே இருக்கு, கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குல்ல கீழே. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே கீழே இருக்கு, இங்கே இருக்கு. கீழே போ, வேறு என்ன கொடுத்துருக்கான். ஓகே, நம்ம அதை இது பண்ணிக்கலாம். அபி அந்த ஃபுல் நேம் இருக்குல்ல, அந்த நேம் வந்து அப்படியே மேலே சேஞ்ச் பண்ண, அந்த இடத்துல நீ அதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் அது மேலே போயிடும். அது என்ன சொல்றீங்க? இந்த ஃபுல் நேம் இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து அந்த டாட் 9 டாட் 6 டாட் இருக்கு பாரு. அது அப்படியே மேலே தள்ள. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரும் அதே மாதிரி மாற்றிடு. ஓகே, அவங்களுடைய ஃபுல் நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி. அப்படி மேலே போ அபி. கொஞ்சம் மேலே போ. ஆட் கொஸ்டின் இருக்குல்ல, அந்த இடத்துல கொஸ்டின் இருக்கும். ஓகே, இந்த ஆட் கொஸ்டின் கூட அபி. ஷார்ட் ஆன்சர் கூட அபி. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அபி அந்த இது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஷோ பண்ணு. இப்போ அந்த இது வந்து கொஸ்டின் ஆட் கொஸ்டின் இருந்துச்சு இல்லை, அதில் ஆக்சுவலாக வந்து இது எதுக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது அந்த மல்டிபிள் சாய்ஸ் நம்மளே டிக் பண்ணுற மாதிரியும் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை இது ஷார்ட் ஆன்சர் நம்ம யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். நான் இது ஷார்ட் ஆன்சர் எப்படி ஆல்ரெடி கொடுத்துருக்குல்ல அதை. ஆமாண்ணா. ஓகே, ஆக்சுவலாக அப்படி இந்த கான்டாக்ட் ஃபார்ம் மேலே ஃபஸ்ட்டு இதில் வர மாதிரி இது பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அவங்ககிட்ட இப்போ நம்ம எதுக்காக நம்ம இந்த கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, லீடு வந்து நம்ம அப்படியே வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதுவே நம்ம இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வர லீடு வந்து குவாலிட்டியான லீடாக நம்ம ஃபில்டர் பண்ணுறது இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு யாரெல்லாம் பதில் சொல்லி அதுக்கப்புறம் உள்ளே வராங்களோ அவங்க ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருப்பாங்க. சில டைம் பாஸ் என்ன பண்ணுவாங்க, சும்மா சரி ஓகே ஏதோ இருக்குது ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னா இதை செய்யறதுக்காகவே இருக்கிறாங்க. ஆமா, அதில் நமக்கு காஸ்ட் தான் வேஸ்ட் ஆகும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அவன் பிஸ்னஸ் பண்றானா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவனுடைய ஆர்கனைசேஷன் நேம் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. அவனுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அதெல்லாம் வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் அவனுடைய ஆர்கனைசேஷன் நேம், அதாவது கம்பெனி நேம், ஆர்கனைசேஷன் போடலாம், கம்பெனி நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் போட. அப்படி வாட் இஸ் யுவர் கம்பெனி நேம் அவன் டைப் பண்ணுவான். ஓகே அபி, இது போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு. கொஸ்டின் மார்க்கா? வாட் இஸ் யுவர் கம்பெனி நேம். சாரி அபி, அது போட்டுரு. வாட் இஸ் யுவர் கம்பெனி நேம் போடு. ஹலோ ஹலோ சொல்லுமா. அது அபி ஒரே நிமிஷம் அபி, சாரி சொல்லுமா.
சாப்பிட்டுமா கிளாஸ்ல இருக்குமா ஏம்மா? ஐயோ அப்படியே பண்ணணும்னு நினச்சி மறந்துட்டோமா. இந்த பாப்பாவுக்கு பல்லுக்கு போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் இப்போ பண்ணுறேன் இருமா. நீ கிளாஸ் முடிச்சுட்டு பண்ணிடுறாரு. ஆ இல்லை இன்னும் டைம் இருக்கு. அவங்க பார்த்தா அந்த இது பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதம் ஃபஸ்ட்டில் இப்போ நான் சொல்லும்போது வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் நீ காய்கிட்ட தான் இருக்கு. சரிம்மா. வேணாம் இப்போதைக்கு ஒன்றும் இது இல்லை. இங்கே வந்து என்ன பண்ண போகிறப்போம் அங்கே அது கொஞ்சம் தண்ணியில் கை வைக்கிறது கஷ்டம் இல்லை. சரிம்மா, நான் கிளாஸ் முடிச்சுட்டு கூப்பிட்றேன், ஃபோன் பண்ணுறேன், பேசுகிறேன். ஓகே. அபி ஆண்ணா. அபி நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ண அபி. கீழே சைடில் விசிபிள் ஆகும் பாரு, அது கொஞ்சம் அப்படியே கீழே இருக்கு பாதி. ஓகே. ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் ஆட் கொஸ்டின் இன்னொன்று கொடுத்துரு அபி. ஷார்ட் ஆன்சரே போதும். ஓகேவா? கம்பெனி நேம் வாங்கியாச்சு. அது மூணாவது வச்சுக்கலாம். அப்படி ரெண்டாவது செகண்ட் கொஸ்டின் வந்து அவங்க என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸில், அவங்க என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். இல்லை சரி ஓகே, அதே கூட இது பண்ணு. What are the problems or problem? What are the problems? Problems you are facing in your business. What are the problems you are facing? Your business. Okay. ஆமா. ஓகே. அபி உனக்கு எத்தனை ஸ்லைடு இதுவாகுது அபி? கீழே ஸ்க்ரோல் பண்ணு. கீழே ஸ்லைடு இது காட்டலையேங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்லைடு? இல்லை 5. ஓகே. சிலருக்கு 4 வரும், சிலருக்கு 5, 6 வரும். எனக்குலாம் 6 வரும். ஓகே. சரி அப்படி செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. தேர்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் யுவர் பட்ஜெட்? இப்போ 6 வருதுண்ணா. இப்போ 6 வருதா? ஆட் பண்ணதுனால வருதா? ஓகே. சரி அபி. பட்ஜெட். ஆட் பட்ஜெட். அபி இதை ஒரே நிமிஷம் அது கீழே இதை எரேஸ் பண்ண முடியுமா பாரு? இந்த கொஸ்டின் மட்டும் எரேஸ் பண்ண முடியுமா பாரு? இது மட்டும் இதை எரேஸ் பண்ணிட்டு நம்ம வாட் இஸ் யுவர் பட்ஜெட் இது பண்ணியிருக்கல, அதையும் எரேஸ் பண்ணிவிடு. அங்கே எரேஸ் பண்ணிவிடு, சைடில் இருப்போம். இதையும் எரேஸ் பண்ணிவிடு. இப்போ ஆட் கொஸ்டின் கொடுத்துட்டு நம்ம மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். இது இருக்கு பாரு, ஓகே. இப்போ அதே கொஸ்டின் அங்கே போட அபி. What are the problems? First, not getting quality leads. நீட் லீட்ஸ், குவாலிட்டி லீட்ஸ்ன்றது நீட் லீட்ஸ்னே போடுது. ஏன்னா அவங்க லீட்ஸ் இல்லாமல் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதனால் வந்து இல்லை பி அந்த நாட் கெட்டிங் எடுத்துகிட்டு நீட் லீட்ஸ் மட்டுமே சிம்பிளாக சின்னதுவாகவே போட்டு பரவாயில்ல. பிஸ்னஸ்க்கு லீட்ஸ் வேணும். செகண்டு எஸ்இஓ ப்ராப்ளம். தேர்டு ப்ளஸ் இது பண்ணிட்டு அப்படியே தேர்டு இது பண்ணு.
வெப்சைட் டிராஃபிக்கா? எஸ்இஓ ப்ராப்ளமா சிஇஓ ப்ராப்ளமா? எஸ்இஓப்பா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சப்போஸ் அவங்க வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா அது எஸ்இஓ இஷ்யூவாக இருக்கும். அது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். சரி. அதுதான்ப்பா அது. ஓகேவா? தேர்டு வந்து அப்படி வெப்சைட் டிராஃபிக். என்ன ஜீரோ வெப்சைட் டிராஃபிக் இல்லை வெப்சைட் டிராஃபிக் அது எஸ்இஓல வந்துரும்ல. அதுவே எஸ்இஓவில் வந்துடும் இல்லையா? ஓகே. சரி, இன்னும் 2 கொடுத்து நல்லா இருக்கும். நீட் லீட்ஸு, எஸ்இஓ ப்ராப்ளம். இப்போ நீட் லீட்ஸ்னு இருக்குது, கூகுள் ஆட்ஸ் லீட்ஸா இல்லை எஸ்எம்எம் இது மெட்டா பிசினஸ் லீட்ஸா? அது 2 கொஸ்டின் ஆன்சர் ஆயிருக்கலாம்ல.